தரிகிடதத்த தலாங்குதத்தி தகதி மிதகு ஜுனதாங்கிடதத்தி தரிகிடதத்தி தலாங்குதத்தி தகதி மிதகு ஜுனதாங்கிடத தரிகிடதத்த தரிகிடத தரிகிடதகதி மிதகு ஜுனதாங்கிடத தரிகிடதத்த தரிகிடத தரிகிடதகதி மிதகு ஜுனதா. நீ பாட்டுக்கு சாங் பொசுக்குன்னு முடிச்சா அவங்க அசிங்கமான வார்த்தை நினைச்சு மியூசிக் போட்டு போறாங்கப்பா. ஓ அப்படிங்க, சரி பாட்டு பாடுவோம் வா. இப்ப செருப்படி வேணும். டேய் என்னடா பாட்டு இது? வீட்டுக்கு வாசப்படி வச்சுடா கட்டுவாங்க, அப்புறம் என்ன வாசப்படி வேணும்னு பாடுறா? ஏய் இப்போ நான் பாட்டு பாடணுமா இல்லை வேணாமா? சரி உனக்கு ஓப்பனிங் சீனு பாடி போல. நீ முதல்ல போயிட்டு வர. ஏய் நீ பாட்டை போட்டு சொல்ல. அட வீட்டு வீட்டு போனாமா கூட்டானமா வீடு வந்து சேர்ந்தமான்னு இல்லாம போன பக்கமெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானே. என்ன பண்றேன்? என்ன சின்னத்தாயே காலங்காத்தாலே உன் கச்சேரி ஆரம்பிச்சிட்டியா? இன்னும் கீபோர்டு பிளேயர் வரல, கச்சேரி ஆரம்பிக்கிற வேண்டியதான் எடுபட்ட பயில. நானே என் பையனை காணோம் காணோன்னு பேலாத்திக்கிட்டு இருக்கேன். சரி இங்க வந்து தம்பி கொஞ்சம் நில்லு. என்ன பண்ணுறமா? ஒண்ணு இல்ல, என் பையனை பாத்தியா? நீ பொண்ணை பெற்று வச்சிருந்தா பாத்துருக்கலாம், பையனை பெற்று வச்சு பாத்தியான்னு கேக்குற. அதெல்லாம் பாக்குற மூஞ்சா அடிக்கிறத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. பட் நீ கோச்சுக்க மாட்டிய சின்ன தாயி. போயிட்டியா? போ போ, ராத்திரி இந்த பக்கத்தால வருவேன். அப்ப வச்சிருந்தேன் உன்னை. ஏன் சின்ன தாயி ஒரு சின்ன பையனை வச்சிக்கிறேன்னு சொல்றியே? ஊர்ல இருக்க 4 பேர் உன்னை பத்தி தப்பா பேச மாட்டாங்க? ஊர்ல தப்பு தப்பா பேசுறவன் நீ ஒருத்தன் தான். கூட என்னமோ 3 பேர் பேசுற. ஏன் சின்ன தாயி சும்மா விளையாட்டுக்கு சொன்னா உனக்கு மூக்கு மேல கோவம் வருது. ஆமா எதுக்கு இப்ப சும்மா கத்தின்னு இருக்கிற? எல்லாம் என் பையனை நினைச்சுதாப்பா. நேத்து கூட்டார போனவன் இன்னும் வரலையே. ஆமா நீ காலகாலத்துல அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இப்படி ஊர் சுத்தி இருப்பானா? நானும் எவ்வளவோ பொண்ணுங்களை காமிச்சேன், எல்லாத்தையும் நீ தட்டி கழிச்சிட்ட. ஆமா நீ பொண்ணு காமிச்ச லட்சணம் எங்களுக்கு தெரியாதா? நல்ல குடும்ப பொண்ணா காட்டுனா எவன் கூட குடும்பம் நடத்துற பொண்ணை காமிச்சு என் பையனை அடிநாயகி கட்டு வந்தாங்க. ஏய் அண்ணா என்ன அங்க நின்றுட்டு இருக்க? உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. தான் வாங்கிப்பேன், புதுசா என்ன வாங்கி கிழிச்சிட போறேன். என்ன ஆச்சா இப்படி சொல்ற? குரங்குக்கு பழம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க, அதனாலதான் பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிக்கும்ல? காய மூடு. ஊர்ல இருக்கிற பசங்கலாம் உன்ன மாதிரியா இருக்காங்க? ஏன் ஆச்சா ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாம் என்ன மாதிரியே இருந்தா அப்புறம் என் அப்பாவை பத்தி ஊர்ல எனக்கு தப்பா பேச மாட்டாங்க. பண்றது நான் பண்ணிட்டு ஆட்டாலேயே கேலி பண்றீங்களா? அடிக்காதே சொல்றது. தூரம் போய் கஷ்டப்பட்டு கூட்டு கட்டிட்டு வந்தா சாப்பிட்டியான்னு ஒரு ஓசை கூட கேட்காம இந்த அடிக்கிறீங்க. சாமி ஆமா ஆத்தா ஏதாவது ஆக்கி வச்சிருக்கியா? ஆத்தா கிட்ட ஹாக்கி ஃபுட்பால் எதுவும் இல்லப்பா. பஸ்ஸா இருக்கு விளையாடுங்க. இப்ப நீதான் விளையாடுங்கிற. அவன் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஆக்கி வச்சுக்கிறான்னு கேட்டா விளையாடுற ஆக்கிய பச்சா பாக்குற. உள்ள வந்து தோசை போடாதா வயிறு பசிக்குது. சாமி கூட்டெல்லாம் எப்படி இருந்தது? இவன் ஆழ்ந்த கூட்ட விட காசு வாங்கறதுக்கு பஞ்சாயத்து தலைவரோட கெஞ்சி கூட்டாண்டா பார். அதான் பெரிய கூட்டு. ஏய் பாக்கா வாயை முடிஞ்சு சும்மா இதெல்லாம் போய் ஆத்த கிட்ட சொல்லிட்டு ஏன் வெறும் சோறு தானே? கடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? கடிக்கிறதுக்கு பக்கத்துல நாய் இருக்குது, அவுத்துமா? அதை விட உன் மாதிரி பெரிய கதையாகுறா. எப்பா அவன் கடிக்கிறதுக்கு கறி எதுவும் இல்லையான்னு கேட்கறான். நான் வச்சாதான் நல்லா இல்லைங்கிறீங்களா? எந்த கறியை வச்சாதானே கறியை துள்ளுன்னு துள்ளுந்து ஏய் நீ கொஞ்சம் வாயை வச்சு சும்மா இல்லை. ஏன் அப்பா என்ன மாதிரி ஆடுவாராங்க? அது என்ன அப்படி கேட்டு போட்டேன். அவர் ஆடாத அட்டமா அதான் அல்பாய்ஸ்லயே செத்து போயிட்டாரு. அடே நீ தொடப்பக்கத்தானே அறிவாங்க போறடா. உங்க அப்பா மட்டும் கால்ல கலங்கி கட்டிட்டு ஆட ஆரம்பிச்சாருன்னா ஊர்ல இருக்கவங்கலாம் பொட்டியை கட்டி ஊரை விட்டா ஓடிட்டு இருப்பாங்க. அடே நீ அடிபட்டு சாக போறடா. ரங்கு உங்க அப்பா நெய் மருந்து கொடுத்து அடிக்கிட்டு இருக்கும் போது அவர் கால்ல கட்டி இந்த சலங்கு அப்படியே அவுந்து வந்து என் நெஞ்சு மேல விழுந்துச்சு. பக்கத்துல வந்து சலங்கி நீ வச்சுக்கோ உன்னை நான் வச்சுக்கிறோன்னாரு. அந்த டீலிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே கருத்தங்கிட்டு இருந்தா அப்பா எப்படியா சார் செத்தாரு? என்னைக்கு ஆத்தா கருத்து நின்றுச்சா அன்னைக்கே சேர்த்து போட்டுட்டாங்க. அவர் செத்தது உனக்கே தான் தெரியும். அவர் எப்படி செத்தாருன்னு நான் சொல்லல கண்ணு. அதையே இவ்வளவு சந்தோஷமா சொல்றேன். சரி சொல்லி தொலை. பழைய பாத்திரத்துல போட்டுக்கிட்டு புது பாத்திரம் வாங்கலாமேன்னு பழன மேல இருக்கிற பாத்திரத்துல எடுத்து கீழே போட சொன்னேன். அந்த மனுஷன் தான் நான் எது சொன்னாலும் கேட்பாரு. பழன மேல ஏறி தேக்கா போட சொன்னேன் போட்டாரு, குடத்தை போட சொன்னேன் போட்டாரு, கடைசியில தூக்க போட சொன்னேன் தூக்கு போட்டா என்ன அவனை பார்த்தா
அந்த மனுஷன் பரடனாயே தூக்கு போட்டுக்கிட்டாருப்பா. அவன் கஷ்டத்துலதான் தூக்கு போட்டுவான். உங்க அப்பா கஷ்டப்பட்டு பறந்த மாதிரி ஏறி தூக்கு போட்டுவாரு பையன். ஐயோ கமலை திறந்து விட்ட. அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள அதுக்கு நடந்த தேலடா இருந்தாரு. நீ திறந்து விட்டோன்னு எங்கேயோ போயிட்டு இருக்காரா? கூப்பிடுறா. அப்பா 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 ஏங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு சொல்லுங்க, நான் கேட்டுட்டே இருக்கேன்ல. என்ன தேடி சொல்றது? இந்த வள்ளுவரா இருக்கல, அதான் உங்க அண்ணன். அவன் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டாலும். பெரிய மனுஷி ஆயிட்டாளா? சந்தோஷமான விஷயம் தானே. எது சந்தோஷமான விஷயம்? இந்த ஊருக்காக நான் எவ்வளவு நல்லது செஞ்சிருப்பேன். ஒரு போய் என்ன பெரிய மனுஷன் சொல்லிருப்பேன். அந்த சின்ன பொண்ணை போய் பெரிய மனுஷன் சொல்றாங்க. இப்படிலாம் பேசுறதுனாலதான் உள்ள ஊருக்குள்ள எவனுமே பெரிய மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. வாய மூடுறா. என்னங்க பெரிய மனுஷனா அந்த அர்த்தம் இல்லைங்க, அவன் சமைச்சுட்டான்னு அர்த்தம். ஆமாப்பா, மாமா தீர்வு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு நாம ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். என்ன மதிக்காம எவ்வளோ ஒருத்தங்கிட்ட சொல்லி அனுப்பிச்சு அந்த வள்ளியூரா வீட்டுக்கு நான் வரமாட்டேன்டா. நீங்க வரலன்னா என்னப்பா, நான் போய் செஞ்சுட்டு வரேன். உங்க அப்பனை மதிக்காத வீட்டுக்கு நீ போய் செய்ய போறியா? செய்யக்கூடாதா? ஏன் செய்யக்கூடாது? செஞ்சா என்ன தப்பு? அது முறைப்பையன் தானே, செஞ்சுட்டு வரட்டுமே. பயமுறை 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடு வாசல் சொந்தம் சொந்தம் எதுவுமே வேணான்னு அறுத்தெறிஞ்சிட்டு போனவன் உங்க அண்ணன். எதுக்கு அறுத்தெறிஞ்சா? நீ அவனை பேசியே அருன்னு அறுத்த. அந்த கோபத்துல மாமா அறுத்தெறிஞ்சிட்டு போயிட்டான். நிறுத்துடா, இப்படியே பேசிக்கிட்டு இருந்த உன் தோலை உரிச்சிடும். உனக்கு சாத்துக்குடி தோலை உரிக்க தெரியாது, நான் தான் உரிச்சு கொடுப்பேன். இந்த லட்சத்துல நீ ஏன் தோலை உரிக்கல? நீ உரிக்கதா இருந்தா வெங்காயத்தை உரி, சாம்பார் என்னுடைய வாய் நீண்டிக்கிட்டே போகுது. உங்க அண்ணனுக்காக பறிஞ்சு கட்டிக்கிட்டு பேசுறியா? இந்த ஊர் ஜனங்கள்லாம் கூட இருக்கிறப்போ எல்லாருக்கும் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு போனவன் தான் உங்க அண்ணன். அவ்வளவு பெரிய கூட்டத்துல எவனுமே வாங்காத உங்க மானத்தை நம்ம மாமா தரப்பா வாங்கிட்டு போனாரு. அதை நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதா? எப்படி சந்தோஷப்பட முடியும்? அதையும் கடன் சொல்லி தானே வாங்கிட்டு போனா, காசா கொடுத்தா. ஐயோ, நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்களா வயசுக்கு வந்த பொண்ணு வயசான ஆயாவாயிடும். சீக்கிரம் சீரை கொடுங்கப்பா, நான் போய் கொடுத்துட்டு வரேன். சீரை எப்போ யாருக்கிட்ட கொடுத்து அனுப்பணும்னு எனக்கு தெரியும்டா. கவுண்டரா கவுண்டரா, என்ன தேவரா, ரொம்ப நாளா இந்த பக்கமா ஆளே காணோம். எங்களை எல்லாம் மறந்துட்டியா? உங்க மூஞ்செல்லாம் மறக்க முடியுமா? எங்க வீட்டு நாய் சோறு தின்னலன்னா உங்க மூஞ்ச காட்டி பயமுட்டி தான் சோறு ஊட்டுவோம். அதான பார்த்தேன். ஓ மூஞ்சிய பார்த்தா நான் எப்படி சாப்பிடும்? தேவரே, சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காதீங்க. நேரமாவதுல சாவி வாங்கிட்டு வாங்க. என்ன தாயம்மா, எப்படி இருக்கிற? நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லுங்க தேவரே. நீ நல்லா இருக்கன்னு சொன்னா நாக்கு அழுகிடாது. நான் போய் சொல்ல மாட்டோம்மா. தாயம்மா, என்ன சாப்பிடுற? நான் ஒண்ணு சாப்பிடலையே, வேணா வாய பாருங்க. ஆயப்படுற இதுக்கு நானு மோர் சாப்பிடுறியா எள்ளி சாப்பிடுறியான்னு கேட்டேன். யாரும் எதுவும் சாப்பிடக்கூடாதா? ஒன்னு அழிஞ்சு நிக்கிறப்பியா? சரியான ஐயோ தேவரே, காலையே போட்டியா? வயசா போட்டேன், வாசனை வர. ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் உன் லொல்லு மட்டும் குறையல. தாயம்மா அழைச்சிட்டு பெரிய வீட்டுக்கு போ, நான் பின்னாலேயே வரேன். பின்னாடியே வர்றதுக்கு நீ